வளர நம்ம பேபிய வந்து சப்போர்ட் பண்றதுக்காக நம்மளோட பாடியில வந்து நெறைய சேஞ்சஸ் நடக்குது. அதே மாரி நம்மளோட ஆர்கன்ஸும் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். யூட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் 10 மந்த்ஸ் பேபி ஆகும்போது எவ்ளோ பெருசா வருது அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹார்ட்டோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, 30-60% வந்துட்டு இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா வளர்ற நம்மளோட யூட்ரஸ்க்கு வந்துட்டு பிளட்ட வந்து பம்ப் பண்றதுக்காக. நம்மளோட யூட்ரஸ் வந்து பெருசாக பெருசாக 8-9 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டயப்ரம் அண்ட் லங்ஸ வந்துட்டு மேல போய் புஷ் பண்ணும். ஸோ லங்கோட கெப்பாசிட்டி வந்துட்டு ஒரு 5% வந்து கம்மியாகுது. அதனால தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8 மந்த்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் நடந்தாலே அந்த மூச்சு திணறல் அதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, புரோஜெஸ்டரான் அப்படின்ற ஹார்மோனோட ஆக்ஷனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அதனால தான் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், ஹெமராய்ட்ஸ், வாமிட்டிங் அந்த மாரி சிம்ப்டம்ஸ் எல்லாம் வருது. அடுத்து நம்மளோட பிளட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, 20-30% வந்துட்டு இன்கிரீஸ் ஆகுது. அடுத்து தைராய்டு ஹார்மோன்ஸ்லயும் வந்துட்டு நெறைய சேஞ்சஸ் வருது. பிரஸ்ட்டோட சைஸும் வந்துட்டு இன்கிரீஸ் ஆகுது. நிப்பிலும் வந்துட்டு என்லார்ஜ்